Hi all, welcome back to our channel My Bionotes. So இந்த வீடியோவில் நம்ம ஹிந்தி NCERT class 4 ஸோ அதில் இருக்க ஒரு லெசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ காந்திஜி பற்றின ஒரு லெசன். ஸோ இது ஒரு கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ ஏற்கனவே நீங்கள் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் ஸ்வதந்திரதா கி ஓர். ஸோ அந்த லெசனோட லாஸ்ட் பார்ட் தான் இது. ஸோ லாஸ்ட் 3 பேஜஸ் நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ கம் let's see about this lesson of ஸ்வதந்திரதா கி ஓர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ வந்து காந்திஜி வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு யாத்திரை போகிறாரு. ஸோ தாண்டின்ற இடத்துக்கு வந்து போகிறாரு அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதில் வந்து ஸோ அங்கே போகும்போது எதுக்காக போகிறாரு அப்படின்ற ஒரு இது வந்துச்சு. ஸோ எதுக்காக போகிறாரு அப்படின்னா இந்த நியூஸ் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், அதுக்காக தான் மெயினாக வந்து இவ்வளோ பெரிய யாத்திரையை வந்து அவர் எடுக்கிறாரு அப்படின்னு வந்து அந்த லைனில் நம்ம கடைசியாக படிச்சிருந்தோம். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அக்பாரோ மே ஃபோட்டோ चिपेंगी, रेडियो पर रिपोर्ट जाएंगी और पूरी दुनिया के लोग यह जान जाएंगे कि हम अपनी स्वतंत्रता के लिए लड़ रहे हैं और ब्रिटिश सरकार के लिए यह बड़ी शर्म की बात होगी. அதாவது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து இந்த மாதிரி யாத்திரை பெரிய ஜேர்னி எதுக்காக போகிறாரு, எல்லா இடத்துலையும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகணும், அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் இவரோட ஃபோட்டோஸ் இந்த மாதிரி ஒரு யாத்திரை போகிறாங்க, ஸோ இவ்வளோ பேர் போகிறாங்கன்ற ஃபோட்டோஸ் வந்து வரும். அது தவிர ரேடியோலையும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த காலத்தில் ரேடியோ தானே ஆக்சுவலாக, இப்போ மாதிரி மொபைல் ஃபோன்ஸ்லாம் கிடையாது. ஸோ ரேடியோ பர் ரிப்போர்ட் ஜாயிங்க, ரேடியோலையும் இந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவாங்க இவ்வளோ பெரிய ஜேர்னி போகிறாங்கன்னு. और पूरी दुनिया के लोग यह जान जाएंगे, அதாவது எல்லா இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா லோக்னா மக்களும் இங்கே இதை பற்றி they will know about the எதை பற்றி தெரிவாங்க, ஜான் ஜாயேங்கே அப்படின்னா எதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா கி ஹம் அப்னி ஸ்வதந்திரதா கே லியே லட் ரஹே ஹே. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு சுதந்திரத்துக்காக ஒரு லட்னா நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கோன்னு எல்லாருக்கும் ஜான் ஜாயேங்கே தெரிய வரும். और ब्रिटिश सरकार के लिए यह बड़ी शर्म की बात होगी, அதாவது இது ஒரு பிரிட்டிஷ் அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு ஷர்ம்னா ஒரு அஷேம், ஒரு ஷேம். ஸோ இந்த மாதிரி வந்து டேக்ஸ் விதிக்கிறாங்க, ஸோ அதுக்கு வந்து ஃபைட் பண்ணுறதுக்காக காந்திஜி இந்த மாதிரி போகிறாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னா அது ஒரு ஷேம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காந்திஜி படே ஹி அக்கல்மந்த் ஹேனா தனி கி ஆங்கே சம்கி. ஸோ வந்து அதை கேட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அக்கல்மந்த் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்டெலிஜென்ட். ஸோ காந்திஜி வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஹேனா அப்படின்னா அப்படி தானே, காந்திஜி ரொம்ப இன்டெலிஜென்ட், அக்கல்மந்த் அப்படின்னு சொல்கிறான். தனி கி ஆங்கே சம்கி, அதை சொல்லும்போது அவன் கண்ணு வந்து ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. அதை வந்து சொல்லும்போது ரொம்ப ப்ரௌடாக சொல்கிற மாதிரி சொன்னான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிதா நே ஹஸ்கர் கஹா. அதுக்கு என்ன பிதா சாச்சா சிரிச்சிட்டே சொல்கிறாரு. ஹஸ்கர்னா சிரிச்சிட்டே என்ன சொல்கிறாருன்னா, ஹா வக்தோ ஹே ஹி, ஆமாம் எஸ் அப்படின்ற மாதிரி தட்ஸ் ட்ரூ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், தோப்ஹர் கோ ஜப் ஆஷ்ரம் மே தோடி शांति चाहिए, धनी अपने पिता को ढूंढने निकला, वह एक पेड़ के नीचे बैठकर चरखा काट रहे थे. ஸோ அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இவங்களுக்குள்ள அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சு. அதாவது பிதா சாச்சாக்கும் அவன் பின்னிக்கும். அதுக்கப்புறம் தோப்ஹர் ஆஃப்டர்நூன் ஆச்சு. அந்த ஆசிரமத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாந்தி. ஸோ எல்லோரும் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருக்குது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாந்தி, கொஞ்சம் பீஸ் வந்துச்சு. ஸோ தனி அப்னே பித்தா, அப்போ வந்து அவன் என்ன பண்ணுறான், அவனோட டேடை வந்து தேடிட்டு சர்ச் பண்ணுறதுனா டூண்டுனே நிக்லா தேடிட்டு போகிறான். அவர் எங்கே இருக்கார் பார்த்திங்கன்னா வஹ் ஏக், அவர் ஒரு பேடுனா ட்ரீ இல்லையா, கே நீச்சே மரத்துக்கு அடியில் பைட்கர் உட்காந்துட்டு சர்க்கா காத்து ரஹே தே. ஸோ அந்த வீலை வந்து ஸ்பின் பண்ணிகிட்ருக்காரு, ஸ்பின்னிங் வீலை, அந்த காதி
நூலை வந்து பண்ணுற அந்த வீலை வந்து ஸ்பின் பண்ணிகிட்ருக்காரு. பித்தாஜி கியா ஆப் और अम्मा दांडी यात्रा पर जा रहे हैं? धनी ने सीधे काम की बात पूछी. ஸோ வந்து என்ன கேட்குறான் தனி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாதர் நீங்கள் வந்து பிதா நீங்கள் வந்து நீங்களும் அம்மாவும் தாண்டி யாத்திரைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்குறான். கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட், சீதே காம் அப்படின்னா கரெக்டாக பாயிண்ட், இதை மட்டும் தான் வந்தோடனே அவங்க அப்பாவை பார்த்தோன்னே இதை கேட்குறான் ஸ்ட்ரெயிட்டாக. உடனே அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, மே ஜா ரஹா ஹூ தும் और அம்மா யஹி ரஹோங்கே. ஸோ ஆமாம் நான் போகிறேன், நீயும் அம்மாவும் ஆனால் வந்து என்ன பண்ணுற, மே ஜா ரஹா ஹூ தும் और அம்மா யஹி ரஹோங்கே, இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறீங்க, நீங்கள் எங்கள் கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மே பி ஆப்கே சாத் சல் ரஹா ஹூ. இப்போ தான் அவனோட பாயிண்ட்டை அவன் வைக்கிறான். என்ன சொல்கிறான், நானும் உங்கள் கூட வரேன், மே அப்படி நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்கிறான். बेकार की बात मत करो धनी, तुम इतना लंबा नहीं चल पाओगे, आश्रम के नौजवान ही जा रहे हैं. அதாவது அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேக்கார், ஸோ இந்த மாதிரிலாம் நான்சென்ஸ் வேஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்காத, தும் இத்தனா லம்பா நஹி சல் பாவோங்கே. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய யாத்திரைக்கு, லம்பானா ஒரு லாங்கான ஒரு யாத்திரைக்கு உன்னால் நடக்க முடியாது. இதில் நஹினா நோ, உன்னால் நடக்க முடியாது, யூ ஓன்ட் பி ஏபிள் டு வாக். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரமத்தில் இருக்க யங் பீப்புள், நௌஜுவான் அப்படின்னா யங் பீப்புள் தான் வருவாங்க அப்படின்னு சொல்கிறார் அவங்க அப்பா. தனினே ஹட் பக்கட்லி. ஸோ ஆனால் வந்து அவன் ரொம்ப ஸ்டபர்னாக திருப்பி என்ன சொல்கிறான் அப்படின்னா, மே 9 साल का हूँ और आपसे தேஜ் தௌட் சக்தாகும் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான், நான் வந்து 9 साल, நான் 9 years ஆன பையன், நான் வந்து வேகமாக ஓடக்கூடியவன். ஆப்சே தேஜ் தௌட் அப்படின்னா என்ன, ஐ கேன் ரன் ஃபாஸ்டர். நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நான் நௌஜுவான் இல்லைன்னா அப்படின்றதுக்காக அவன் இந்த இதை சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ धनी के पिता ने चक्का रोक कर बड़े धीरज से समझाया. ஸோ வந்து அவர் வந்து அந்த ஸ்பின் பண்ணிட்டு இருக்கால அந்த சர்க்கா, அதை வந்து ரோக் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக அவன்கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். सिर्फ वे लोग जाएंगे जिन्हें महात्मा जी ने கூந்து சுனா ஹே. அதாவது இப்போ போகிறாங்கல்ல அந்த யாத்திரைக்கு லோக், அந்த லோக் ஜாயங்க யார் யாரெல்லாம் போகிறாங்க. ஸோ ஜின்ஹே அவங்கள மகாத்மா ஜி அவர் தான் வந்து செலக்ட் பண்ணார். கூது சுனா ஹே அப்படின்னா அவர் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்கிறான். உடனே தனி என்ன சொல்கிறான் பாருங்கள், டீக் ஹே மே உன்ஹி சே பாத் கருங்கா. ஸோ ஓகே, நான் வந்து அவர்களுடைய பாத் நான் பேசிக்கிறேன். वह ज़रूर हाँ कहेंगे. सो धनी खड़े होकर बोला और वहाँ से चल दिया. சரி, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், அவர் வந்து எனக்கு கண்டிப்பாக ஜரூர் கண்டிப்பாக ஹா கஹே, அதாவது எனக்கு எஸ்ன்னு தான் சொல்லுவார், ஹா கஹேனா எஸ்ன்னு தான் சொல்லுவார் அப்படின்னு வந்து தனி சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் காந்திஜி படே வியஸ்து ரக்தே தே. ஸோ வியஸ்து அப்படின்னா பிஸியாக, எப்பவுமே வந்து படி ரொம்ப வந்து வெரி பிஸி, ஸோ வெரி பிஸியாக தான் இருப்பார் எப்பவுமே. உன்கே அக்கேலே பகட் பானா ஆசான் நஹீதா. அவரை பார்க்குறது அக்கேலே, அவரை பார்க்குறது அப்படின்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆசான் நஹீதானா ஈஸி கிடையாது. பர் தனி கோ வஹ் சமய மாலூம் தா ஜப் உன்ஹே பாத் சுன்ने का समय होगा. रोज सुबह वह आश्रम में ஃபைதல் கூம்தே தே. அதாவது ஆனால் அவனுக்கு தெரியும் அவரை பார்க்குறது அவளுக்கு ஈஸி கிடையாது தான். பர் தனிக்கோ வக் சமயம் மாலும்னா அவனுக்கு தெரியும் எந்த சமயத்தில் அவரை பார்க்கணும், அவர் பிஸி இல்லாமல், ஏன்னா அவன் அந்த ஆசிரமத்திலே வளர்கிற பையன் இல்லையா. ஜம் உன்ஹே பாத் சுன்ன, அவர்கிட்ட எப்போ பேசுகிற டைம், அவர் எப்போ பேசுவார். ஸோ ஹிம் எப்போ அப்படின்னா கா சமய ஹோகா ரோஜ் சுபக் அப்படின்னா எவ்ரி மார்னிங் ஹீ யூஸ் டு வாக் அரவுண்ட் த ஆஷ்ரம்.
ஸோ அந்த சமயத்தில் அவர் ஃப்ரீயாக தான் ரோட் சுபகில் ஆஷ்ரம் மே ஃபைதல் அவர் வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போவார் அப்படின்னு வந்து அந்த விஷயம் வந்து அவனுக்கு தெரியும். अगले दिन जैसे ही सूरज निकला सो धनी बिस्तर छोड़कर गांधी जी को ढूंढने निकला. ஸோ வந்து அடுத்த நாள் வந்து சூரியன் உதிக்குது. ஸோ as soon as the சூரியன் அதாவது சன் வந்து ரைஸ் ஆன பின்னாடி தனி வந்து பிஸ்தர் அதாவது அவனோட பெட்லேருந்து எந்திரிச்ச பின்னாடி he went looking for ढूंढनेனா சர்ச் பண்ணுறது இல்லையா, அவர் வந்து காந்திஜி வாக்கிங் போவார்னா அவரை தேடிட்டு அவன் போகிறான். வே கௌஷால் மே காயோं को देख रहे थे. அவர் வந்து அந்த கௌஷாலோ ஸோ அந்த கவு இருக்கிற இடத்த வந்து கௌஷாலான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த கவுஸை வந்து பார்த்துட்ருக்காரு. फिर वह सब्जी के बगीचे में मटर और बंद गोभी देखते हुए बिदाने बात करते लगे. அதாவது அடுத்து என்ன பண்ணுறாரு, அந்த கவுஸை பார்த்த பின்னாடி அந்த சப்ஜி அந்த வெஜிடபிள்ஸ்லாம் வளர்ந்துட்டுருக்கு இல்லையா, அந்த பகீச்சி அந்த கார்டனில் வந்து ஹி வாஸ் ஸ்டாண்டிங் தேர். எங்கே அந்த கார்டன் இருக்கோ அந்த வெஜிடபிள் கார்டனில் நின்றுட்டு மட்டர் ஆர் பந்து கோபினா கேபேஜ், மட்டர்னா பீஸ் பட்டாணி, அதை வந்து பார்த்துட்ருக்காரு பிதா சாச்சட்டா பேசிக்கிட்டே. ஸோ அடுத்து வந்து தனி और बिन्नी लगातार उन्हें पीछे पीछे चल रहे थे. ஸோ கண்டினியூஸாக அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவர் எங்கெல்லாம் போகிறாரோ பீச்சே பீச்சேனா பின்னாடியே சல் ரஹாத்தே அப்படின்னா போயிட்டே இருக்கான் பின்னி. ஸோ தனியும் பின்னியும் ரெண்டு பேருமே வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ தனி தான் வந்து அந்த பின்னின்ற கோட் வச்சுருக்கான் இல்லையா, ஸோ ரெண்டு பேரும் போயிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. अंत லாஸ்ட்டாக गांधी जी अपनी झोपड़ी की ओर चले. ஸோ வந்து அந்த ஜோப்படிக்குள்ளே அவரோட ஹட்டுக்குள்ளே அவர் போகிறாரு. बरामदे में चरखों के पास बैठकर उन्होंने धनी को पुकारा यहाँ आओ बेटा. ஸோ வந்து அப்போ வந்து அவர் வராண்டாவில் உட்கார்றாரு. அவர் திருப்பி அந்த ஜோப்படிக்குள்ளே போயிட்டு வந்துட்டு பராமத்தே மே சர்க்கோ அந்த ஸ்பின் வீலில் அவர் உட்கார்றாரு அந்த திருப்பி வந்து அந்த ஸ்பின்னிங் பண்ணுறதுக்காக. உன்ஹோனே தனி கோ புக்காரா. ஸோ அங்கே உட்காந்துட்டு he called out for धनी. என்ன கூப்பிட்றாரு, यहाँ आओ बेटा कम हियर सन. धनी दौड़ कर उनके पास पहुँचा. बिन्नी भी साथ में कूदती हुई आती. ஸோ வந்து அப்புறமா வந்து என்ன பண்ணுறான் அவன், ஐயோ காந்திஜி கூப்பிட்றது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, அவன் கூப்பிட்டோன்னே அப்படியே ஓடி போகிறான். ஸோ அவன் ஓடினோடனே பின்னியும் என்ன பண்ணுது, பின்னாடியே ஜம்ப் பண்ணி ஓடி போடுது. தும்ஹாரா கியா நாம் ஹே பேட்டா. ஸோ உன்னோட பேர் என்ன அப்படின்னு காந்திஜி கேட்குறாரு. தனி பாப்பு அப்படின்னு சொல்கிறான் தனி. और यह तुम्हारी बकरी है அப்படின்றாரு. ஸோ ஓ இது வந்து உன்னோட கோட்டா, பக்ரீனா கோட் இல்லையா, உன்னோட கோட்டா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு தனி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். जी जी हाँ यह मेरी दोस्त बिन्नी है जिसका दूध आप रोज सुबह पीते हैं. धनी गर्व से मुस्कुराया. मैं इसकी देखभाल करता हूँ. ஸோ ஜி ஹா ஆமாம் இது என்னோட கோட்டு தான், இதோட பாலை தான் நீங்கள் டெய்லி ஜிஸ்கி தூதுனா என்னது மில்க் இல்லையா, தூதுனா மில்க்கு. ஸோ இதை தான் ரோஜ்னா டெய்லி, சுபஹ்னா காலையில் நீங்கள் வந்து குடிக்கிறீங்க. தனி கர்வ் சே முஷ்குராயா. ஸோ நான் ப்ரௌடாக கர்வ்னா கர்வமாக வந்து அவன் சொல்லிக்கிறான், இதோட பாலை தான் நீங்கள் கொடுக்குறீங்க, நான் தான் அதை தேக்பால் என்ன நான் தான் அதை பார்த்துக்கிறேன், ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் திட், நீங்கள் குடிக்கிற அந்த பாலோட கோட்டை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். बहुत अच्छा. गांधी जी ने हाथ हिलाकर कहा, अब यह बताओ धनी कि तुम और बिन्नी सुबह से मेरे पीछे क्यों घूम रहे हो. அதாவது ஓகே பகுத் அச்சா குட், ஸோ வெரி குட், இந்த மாதிரி பார்த்துக்கிற ஓகே. அவர் வந்து வெரி குட். காந்திஜி வேவ்டு ஹிஸ் ஹேண்ட் அண்ட் செட். என்ன சொல்கிறாரு, சரி அதை விட நீ வந்து காலையிலேருந்து யஹ் பத்தாவோ என்கிட்ட சொல்லு, என்ன சொல்கிறாரு, யஹ் பத்தாவோ தனி கி தும் நீயும் அவர் அண்ட் உன்னோட கோட் பின்னியும்
சுபஹ்னா எனக்கு காலையிலேருந்து என் பின்னாடியே மேரே பீச்சேனா என்னோட பின்னாடியே கியோ கூம் ரஹேத்தே, ஏன் பின்னாடியே ரோம் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ என்னை ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அப்படின்ற மாதிரி. மே ஆப்சே குச் பூச்னா சாஹ்தா தா. ஸோ நான் வந்து உங்ககிட்ட பேசணும், ஐ வாண்ட் டு ஆஸ்க். ஸோ பூச்சானா ஆஸ்க். ஸோ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? தனி தோடா கப்ராயா. ஸோ இப்போ தான் அவனுக்கு வந்து கொஷின் கேட்கும் போது தான் அவனுக்கு வந்து கொஞ்சம் ஃபியர் வருது. கொஞ்சமாக தோடாவா அவனுக்கு வந்து அவனுக்கு கொஞ்சம் ஃபியர் வருது, லிட்டில் நர்வஸ் ஆகுறான் அவன். ஸோ क्या मैं आपके साथ दांडी चल सकता हूँ, हिम्मत करके उसने कह डाला. ஸோ வந்து அவன் கொஞ்சம் நர்வஸாக கேட்குறான். நானும் ஆப்கே சாத் தாண்டிக்கு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். இதை வந்து அவன் சொன்னப்போ கொஞ்சம் கரேஜாக சொன்னான். ஹிம்மத் கர்க்கேனா நான் கொஞ்சம் கரேஜாக உஸ்கே கஹ் டாலா. காந்திஜிட்ட இப்படி கேட்குறான். காந்திஜி मुस्कुराए, तुम अभी छोटे हो बेटा, दांडी तो बहुत दूर है, सिर्फ तुम्हारा पिता जैसे नौजवान ही कि मेरा साथ चल पाएंगे. ஸோ தாண்டின்ற ஒரு இடம் பார்த்தோன்னா பகுத் தூர்னா ரொம்ப தூரமாக இருக்குது பேட்டா சன். ஸோ இது வந்து சிர்ஃப் துமாரே பித்தா, ஸோ உன்னோட அப்பா மாதிரி இருக்க நௌஜுவான். அவங்க அப்பா சொன்ன பதிலே இவரும் சொல்கிறாரு. நௌஜுவான்னா யங்கான பீப்புள் தான் மேரா சாத் சல் பாயங்க, என் கூட வராங்க, அவங்களால தான் என் கூட வந்து என்னது நடக்க முடியும். ஸோ லைக் யுவர் ஃபாதர் வில் பி ஏபிள் டு வாக் வித் மீ. ஸோ சல் பாயங்கன்னா வாக் பண்ண முடியும். पर आप तो नौजवान नहीं है, धनी बोला, आप नहीं तक जाएंगे. ஸோ நீங்கள் ஒன்றும் நௌஜவான் கிடையாது, நீங்கள் யங் கிடையாது அப்படின்னு டக்குன்னு கேட்குறான் தனி. உங்களுக்கு தக்குனா நீங்கள் டயர்ட் ஆக மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். மே பகுத் அச்சே சே சல்தா ஹூ, காந்திஜி நே கஹா. ஸோ காந்திஜி அதுக்கு என்ன சொல்கிறார்? நான் ரொம்ப அச்சானா நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக, சல்தானா வாக் பண்ணுவேன், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நானும் நல்லா வாக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மே பி பகுத் அச்சே சே சல்தா ஹூ, தனி பி அட் கயா. ஸோ வந்து அடமண்ட்டாக அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நானும் தான் நல்லா வாக் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தனி சொல்கிறான். ஸோ அவன் விடுற மாதிரி இல்லை காந்திஜியை. நெக்ஸ்ட்டு பாருங்கள். हाँ ठीक बात है, कुछ सोचकर गांधी जी बोले, मगर एक समस्या है. பட் சமஸ்யானா ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? அதாவது ஓகே நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். அவர் என்ன பண்ணுறாரு? சோச்கர் காந்திஜி போலே. சோச்கர்னா கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு காந்திஜி என்ன சொல்கிறாரு? மகர் ஏக் ப்ராப்ளம் ஹே. ப்ராப்ளம்னா சமஸ்யானா ப்ராப்ளம், ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அகர் தும் மேரே சாத் ஜாओगे तो बिन्नी को कौन देखेगा. ஸோ நீ வந்து என் கூட வந்துட்ட அப்படின்னா பின்னிக்கோ கவுன் யார் வந்து பார்த்துக்குவாங்க? தேக்கேங்கா. இத்தனா சல்தே ஹே பாத் மே தோ கம்ஜோர் ஹோ ஜாவுங்கே. அதாவது நான் வந்து இவ்வளோ தூரம் போகிறேன் இல்லையா, நான் வந்து ரொம்ப தூரம் போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப வீக் ஆயிடுவேன். ஏன்னா ரொம்ப தூரம் நமக்கு நடந்தால் நம்ம எனர்ஜிலாம் போயிடும்ல. ஸோ அதனால மே தோ கம்ஜோர் ஹோ ஜாऊंगा, इसलिए जब मैं वापस आऊँगा तो मुझे खूब सारा दूध पीना पड़ेगा जिससे कि मेरे ताकत आउट लाए. ஸோ என்னோட தாக்கத்னா பவர். ஸோ கூபு சாரே தூது அப்படின்னா எனக்கு நிறைய பால் தேவைப்படும். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப வீக் ஆகிடுறேன் இல்லையா, இஸ்லியே. அதனால ஜப் மே வாபஸ் ஆவுங்கன்னா நான் திருப்பி வரும்போது எனக்கு நிறைய பால் தேவைப்படும், என்னோடய பழைய ஸ்ட்ரென்த்து வர்றதுக்கு. ஸோ அப்போ தான் என்னோடய ஸ்ட்ரென்த்தை தாக்கத்தை நான் வந்து அவுட்லாயே திருப்பி வந்து கிடைக்கும், எனக்கு அந்த திருப்பி வந்து பழைய பவர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. हो यह बात तो ठीक है, बिन्नी तभी खाती है जब मैं उसे खिलाता हूँ. ஸோ அதுக்கு பின்னி என்ன தனி என்ன சொல்கிறான்னா, ஓகே தட்ஸ் ரைட்.
ஸோ நான் வந்து ஃபீட் பண்ணாதான், நான் காத்தி, நான் வந்து அவனுக்கு கொடுத்தாதான், ஃபீட் பண்ணாதான், ஜப் உசே கிலாத்தா ஹூம், அவன் வந்து சாப்பிடுவான். தனி சே प्यार से बिन्नी का सिर सहलाया और सिर्फ मैं जानता हूँ कि इसे क्या पसंद है. ஸோ அதை வந்து என்ன சொல்கிறான், அவன் வந்து தலையை சீர்னா தலையை, அந்த கோட்டோட தலையை தடவி கொடுத்துட்டே என்ன சொல்கிறான் அப்படின்னா, பின்னி தபி காத்தி ஹூ ஜப் மே உசே கிலாத்தா ஹூ, நான் வந்து அவனை ஃபீட் பண்ணாதான் அவன் சாப்பிடுவான்னு சொல்லி அவனோட தலையை வந்து தடவி கொடுத்துட்டே சொல்கிறான். और सिर्फ मैं जानता हूँ कि इसे क्या पसंद है. ஸோ எனக்கு தான் தெரியும் அவன் அந்த கோட்டுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றது. बिल्कुल सही. तो क्या तुम आश्रम में रख कर मेरे लिए बिन्नी को देखभाल करोगे, गांधी जी प्यार से बोला. ஸோ வந்து நீ என்ன பண்ணுற, அதனால ஸோ இது வந்து கரெக்ட் இல்லையா, நீ என்ன பண்ணுற, இந்த ஆசிரமத்திலே இருந்து ரஹ்கர் மேரே லியே பின்னி கோ தேக்பால், பின்னியை பார்த்துக்கிறியா எனக்காக. காந்திஜி லவ்விங்காக அதை கேட்குறாரு. ஜி ஹா கருங்கா. ஸோ வந்து அவன் ஓகே சொல்லிட்டான். இப்போ தனி போலா பின்னி और मैं आपका इंतज़ार करेंगे. ஸோ நானும் பின்னியும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படின்றத கடைசியாக இப்போ வந்து அவன் கன்வின்ஸ் ஆகி சொல்கிறான். ஸோ பின்னின்ற பையன். ஸோ வந்து பின்னின்ல தனி. ஸோ தனி வந்து நான் வந்து பின்னியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ எப்படி காந்திஜி வந்து அந்த பையனை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டார் இல்லையா, ஸோ கடைசியில். ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஆசிரமத்தில் நடந்தது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க்யூ.